Remax, my device, my life. Coming soon. Legend Saravana Stores in Akshaya Trithiyai offer. சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. ஓட்டு கேட்டு ஓடி வருவா நம்பிடாதீங்க, காசை நீட்டி ஆசை காட்டுவா வாங்கிடாதீங்க. அலை கடல் என திரண்டு வந்திருக்கும் கோடான கோடி ரசிக பெருமக்களே, எனக்கு பேர் கிடைச்சதே விக்கி தான் ஒரு 1 மினிட்ல ஒரு வாய்ஸ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு ஒரு 15 வாய்ஸ் பேச வச்சாங்க. அந்த ஒரு நிமிஷம் வீடியோ தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேலே ஈவெண்ட்ஸ் நிறையா கொடுத்தது. கலக்க போதே சீசன் 7ல் நானும் அசாரும் டைட்டில் வின் பண்ணோம். அப்புறம் நானும் சுனிதாவும் சேர்ந்து காமராஜா கலக்கல் ஒரு டைட்டில் வின் பண்ணேன். அப்புறம் நானும் அசாரும் சேர்ந்து சாம்பியன்ஸ் 3ல் அவார்டு வாங்கினோம், சாம்பியன்ஸ் 4ல் அவார்டு வாங்கினோம். ஆனால் வெளியில் பார்த்தா எந்த ஒரு டிஜிட்டல் மீடியாலையும் சரி இவங்க 2 பேரும் போல் அவார்டு வாங்கியிருக்காங்கப்பா, இவங்களுக்கு ஒன்று கொடுப்போங்க அப்படின்னு யாரும் சொல்லி கொடுத்ததே கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் த லாங் பீரியட் நான் பிளாக் ஷீப் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. Astra Hearing Care, Vivo, Black Sheep, Voice Awards 2024. Title sponsor Astra Hearing Care. We help ears to hear. Vivo, presented by Lalita Jewelry மற்றும் Bigos. Powered by Jodi, a marriage app for common people. மற்றும் Swastika Fresh Milk and Curd. இது நல்வாழ்விற்கான நேரம். இந்தியாவினுடைய முதல் வாய்ஸ் அவார்ட்ஸ் பிளாக் ஷீப் வாய்ஸ் அவார்ட்ஸ் 2024. இதுக்கு ஒரு லிஸ்ட் போடும்போது இவங்களை மிஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஏதேதோ குரல்கள்லாம் பார்த்தோம், சங்கீத குரல், பின்னணி குரல், முன்னணி குரல், இந்த மாதிரி நிறைய கவிக்குரல், கலைக்குரல், இதெல்லாம் தாண்டி நூற்றாண்டில் சாதனை குரல்கள் எல்லாத்தையும் அங்கீகரித்த இந்த மேடையில் இந்த இருவருடைய குரல், ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்டெம்பரரி கிட்ஸான நமக்கு இவங்களுடைய குரலை கடந்து வராமல் இருக்கவே முடியாது. குரலினால் மட்டுமே இன்னைக்கு அவங்களுடைய அத்தனை உயரங்களையும் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எட்டி 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 தொட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த இருவரை இப்போ அழைக்கிறதுக்கான தருணம். ஸோ அவங்களுக்கு என்ன குரல் விருது அப்படிங்கிறத ஏவியில் பார்த்துடலாம். ஒரு சராசரி நிகழ்வையே இந்த அண்டம் பல முடிச்சுகளோடு நிகழ்த்துகிறது. ஒரு சரித்திரத்தை நிகழ்த்த எவ்வளவு முடிச்சுகள், எத்தனை முயற்சிகள், எத்தனை மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கும். அப்படி ஒரு சரித்திர நாயகனை, இல்லை 2 சரித்திர நாயகர்களை இந்த அண்டம் ஒன்றிணைத்திருக்கிறது. இவர்கள் பாதை முற்றிலும் எதிரெதிர் துருவத்தில் இருந்து துவங்கியது. ஆனால் இன்று வெற்றி என்ற ஒரே துருவத்தை சென்றடைந்திருக்கிறது. அசார் பண்பலை தொகுப்பாளராக இருந்த இவரது திறமைக்கு சூரியன் FM நேயர்கள் அனைவரும் சாட்சி. இவரது துல்லியமான பலகுரல் திறமைக்கும், நொடியில் நம்மை சிரிக்க வைக்கும் தன்மைக்கும், எளிமையான பேச்சு நடைக்கும் அசராதவர்களே இல்லை. மறுபுறம் திருச்சியில் உருவாகியது ஒரு கரும்புயல். தன்னை ஒரு நகைச்சுவையாளனாக நிரூபிக்க இவர் ஓடாத இடம் கிடையாது. ஒரு தாய் எந்த அளவிற்கு அந்த குழந்தைக்கு பேச கற்றுக் கொடுப்பாளோ அதை விட அதிகமாக தன்னைத்தானே மெருகேற்றிக் கொள்ள பிரபல நடிகர்களைப் போல் அவர்கள் பேசுவதைப் போல் அந்த காலத்து ஆடியோ கேசட்டுகளில் நடிகர் மயில்சாமி உட்பட நகைச்சுவை நாயகர்களின் குரலை கேட்டு 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 அவர்களைப் போலவே பேச பழகி கல்லூரிகளில் சின்ன சின்ன கலை நிகழ்ச்சிகளில் மேடை ஏறி தட்டு தடுமாறி கையை ஊன்றி பின் அசத்தப் போவது யாரு, அதன் பின் ஆதித்யா டிவி, இடையில் புறம்போக்கு படத்தில் ஒரு முக்கிய வேடம் என தன்னை நிரூபிக்க ஓடிக்கொண்டிருந்த திருச்சி சரவணகுமார் என்ற அந்த இளைஞனுக்கு கலை ரசிகர்கள் வைத்த பெயர் TSK. தற்போது சின்னத்திரை மட்டுமல்லாமல் வெள்ளித்திரையிலும் மின்னி வருகிறது இந்த இரட்டை இளைஞர்களின் திறமைகள். உழைத்தால் யாரும் வெற்றி பெறலாம் என்ற உந்துதலை நமக்கு ஏற்படுத்தும் இந்த இளைஞர்களுக்கு பன்முக குரல்கள் எனும் விருதினை கொடுத்து பெருமைப்படுகிறது பிளாக் ஷீப் வாய்ஸ் அவார்ட்ஸ் 2024. It's time to welcome TSK and Azhar onto the stage of Black Sheep Voice Awards 2024. இவங்களுக்கு இந்த விருதினை கொடுப்பதற்காக இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ரெட்டையர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ திரைக்கு வர போகிற படத்தை தயாரிச்சுட்டு இங்கே தயாரிப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய எக்ஸட்ரா என்டர்டெயின்மெண்ட் மதியழகன் சார் அவர்களையும் அண்ட் பாலா சார் ப்ளீஸ். பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலி கைய தட்டு தட்டு ஜோரா.
எஸ், ஸோ எட்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட்ஸ் மதியழகன் அண்ட் ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன்ஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள் இவர்களோடு சேர்ந்து ஆக்சுவலாக இந்த அவார்டை இன்னும் மீனிங்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது இது நானே இந்த டிசிஷன் இங்கேருந்து எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அசார் அண்ணன் அண்ட் டிஎஸ்கே அண்ணன் இவங்க 2 பேரையும் இப்படி இருந்து பார்த்தது, ஏன்னா நம்ம எல்லாருமே இப்படி இருந்து இவரை பார்த்துருவோம், பட் இவர் அவங்க வந்து இப்படி இருந்து பார்த்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய காம்போ, இந்த 3 பேருனுடைய காம்போ எக்கச்சக்கமான இடங்கள்ல நம்மளை மகிழ்விச்சிருக்கு. ஸோ அண்ணன் நம்ம சுட்டி அரவிந்த் அண்ணன் அவங்களுக்கு இந்த அவார்டை சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஆசையும் கூட. எஸ், பன்முக குரல்கள் அசார் டிஎஸ்கே, நல்ல பலமா கை தட்டிடலாம்னு நினைக்கிறேன். எஸ், அலைக்கடல் என திரண்டு வந்திருக்கும் கோடான கோடி ரசிக பெருமக்களே, எனக்கு வந்து பேர் கிடைச்சதே வந்து பிளாக் ஷிப்புக்கு முன்னாடி ஸ்மைல் சேட்டையில் வந்து விக்கி தான் வந்து ஒரு 1 மினிட்ல ஒரு வாய்ஸ் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு ஒரு 15 வாய்ஸ் பேச வச்சாங்க. நம்ம வாய்ஸ் பேசுவோம், பட் ஆனால் அதை எப்படி வியாபாரம் பண்ணணுன்றது வந்து அவங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு நிமிஷம் வீடியோ தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேலே இப்போ ஈவெண்ட்ஸ் நிறையா கொடுத்தது. ஃபஸ்ட்டு வந்து பிளாக் ஷேப்க்கு ரொம்ப நன்றி. அதுலேயும் மாப்பிள்ளைக்கும் என்னையும் சேர்த்து வச்சு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மிமிக்ரி வச்சு தான் இப்போ இருக்கிற இடம், ஆர்ஜேவாக இருக்க, அதே மாதிரி டிவியில் இருக்கிற ஆங்கராக இருந்தது எல்லாமே இப்போ படம் வரைக்கும் கொண்டு வந்தது வந்து இந்த மிமிக்ரி தான். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து வெளியிலேருந்து ஒரு டிஜிட்டல் மீடியம் பிளாட்ஃபார்ம்லேருந்து பிளாக் ஷிப் கிட்டேருந்து கிடச்சிருக்கு வாய்ஸ் அவார்ட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இங்கே வந்திருக்கக்கூடிய ராமராஜன் சார் இருக்காங்க, அண்ட் நம்மளோட டி ராஜேந்தர் சார் இருக்காங்க, அமீர் அண்ணன் இருக்காங்க, அமீர் அண்ணன் இருக்காங்க, ஷான் ரோல்டன் ப்ரோ இருக்காரு, பிரதீப் சார் பாரு சிரிக்கிறார் பாரு. பிரதீப் ப்ரோ நான் பயங்கர ஃபேன் உங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ ஹாப்பி. இவ்வளோ லெஜெண்ட்ஸ் முன்னாடி நாங்கள் அதுதான் அசார்ட்டை நான் சொல்லிட்டு இருந்தேன். பிளாக் ஷிப் வந்து மச்சான் நம்ம வந்து டெலிவிஷனில் ஒரு 4 ரியாலிட்டி ஷோ அவார்டு வாங்கிட்டோம். அது கலக்கப்போதே சீசன் 7 நானும் அசாரும் டைட்டில் வின் பண்ணோம். அப்புறம் நானும் சுனிதாவும் சேர்ந்து காமராஜா கலக்கல் ஒரு டைட்டில் வின் பண்ணேன். அப்புறம் நானும் அசாரும் சேர்ந்து சாம்பியன்ஸ் 3 அவார்டு வாங்கினோம், சாம்பியன்ஸ் 4 அவார்டு வாங்கினோம். ஒரு காமெடி கேட்டகரியில் இவ்வளோ அவார்டு வாங்கினோம். ஆனால் வெளியில் வந்து பார்த்தா எந்த ஒரு டிஜிட்டல் மீடியாலையும் சரி அண்ட் எந்த ஒரு இதுலேயும் எங்களுக்கு இவங்க 2 பேரும் இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காங்கப்பா, இவங்களுக்கு ஒன்று கொடுப்போங்க அப்படின்னு யாரும் சொல்லி கொடுத்ததே கிடையாது. அவன் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வந்திருப்போம், அங்கே உட்காந்துருப்போம், நின்றுருப்போம், பார்த்துருப்போம், கெஸ்ட்டாக வந்திருப்போம். அவார்டு கையில் மட்டும் வராது, கையில் வரும், கொடுத்துருவோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் த லாங் பீரியட் நாங்கள் பிளாக் ஷிப் வந்து நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. நான் விவரம் தெரிஞ்சு திருச்சியிலேருந்து சரி சினிமாவில் எப்படியாவது சாதிச்சிருவோம். இது வந்து என்னோட 17வது வருஷம். 15 வயசு இருக்கும்போது நான் முத அசத்த போது யார் ஷோவில் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வந்தேன். அதுக்கப்புறம் சென்னையில் எப்படியாவது ஜெயிச்சிடலாம் சினிமாவில் அப்படின்னு ஒடியாந்த போது 3 வேளை சோறு போட்டு தங்குறதுக்கு இடம் கொடுத்து என்னை பார்த்துக்கிட்டது சுட்டி அரவிந்தண்ணா. ஸோ அது என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அண்ட் விக்கி, நான் எப்படி டி ராஜேந்தர் சார் ஒரு தன்னம்பிக்கையாக சொல்கிறாங்களோ அது மாதிரி விக்கி வந்து நான் தன்னம்பிக்கையோட உதாரணமாக நான் சொல்லுவேன். நான்